புரியுதா நான் சொல்றது உனக்கு? ஓகே, இப்போ தலைவர் வராருன்னா எல்லா மக்களும் விலகி மாட்டோம். நிப்பாங்கல்ல, வழி விடுங்கப்பா தலைவர் வராரு, நம்ம உள்ளார போய் அவர் பேசணும், மக்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு அவனுக்கே சின்ன தெரியும். காமன் சென்ஸாவது இருக்குல்ல. கரெக்ட் தான் சித்ராரவின். ஆனா அவனுக்கே தெரியும் விஜய் ஒண்ணும் பெருசா பேசுறத கேட்க வரல, அவனுக்கு விஜய பார்க்க தான் வரானுங்க. விஜய பேசுறத கேட்கறத வரானுங்க. ப்ரோ அவர் நடிகர் ப்ரோ, நீங்க என்ன தலைவர் கிளர்ன்றீங்க? நடிகர் பார்க்க கூட்டம் வருமா வராது அது சொல்லு. ஒரு நடிகர் வந்து கூட்டம் வருமா வராது? யாரு வேணா தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். கமல்ஹாசன் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ப்ரோ தோத்தாரு? ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாரு? அதிகபட்சம் வாங்கினதே 3.3% சொல்லு. ஏன் அவர் எங்க மாநாடு போட்டாரு, அவர் என்ன பேசினாரு, மக்கள் அவரோட மதுரையில மாநாடு போட்டாங்க, மதுரையில மாநாடு போட்டாரு, அவ்வளவு க்ளோஸ்ல தான் தோத்தாரு. ஆனா நீங்க ஒரு சான்ஸ் இல்ல சொல்றீங்க. என்ன அவரு இல்ல எதுவுமே பண்ணலையே சொல்றேன். ஒரு மாநாடு ரசிகர் மன்றத்துல தமிழ்நாட்டுல வச்சிருக்கிற மாதிரியே ரசிகர் மன்றம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாதிரியே. இல்ல அவன் வந்து விஜய் ஜெயிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கான், பாத்துக்கோங்க. ஓஹோ, இப்ப நீங்க விஜய் வந்து கமலஹாசனோட ஒப்பிடுறீங்க. இல்ல கரெக்ட் விஜய் வந்து கமலஹாசனோட ஒப்பிடுறீங்க கரெக்டா? 50% எடுக்க மாட்டாரா? இல்ல நீங்க இப்ப விஜய் வந்து கமலஹாசனோட ஒப்பிடுற, அப்ப இங்க விஜய் நாளைக்கு திமுக கிட்ட விஜய் திமுக கிட்ட போய் ராஜ்யசபா சீட்டு கேப்பாப்புல, எப்பா தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க, அப்புறம் அதை வச்சுட்டு அவன் சீனை போடுவான், தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. கபிலன் ப்ரோ அப்ப புஷியானது அமைச்சர், சாரி லெஃப்ட் பாண்டி அமைச்சர் இல்லையா ப்ரோ, கல்வித்துறை அமைச்சர். எது லெஃப்ட் பாண்டி கல்வித்துறை அமைச்சர் ஏதோ பேசணும்ன்றாரு, அவருக்கு வாய்ப்பு. லெஃப்ட் பாண்டி கல்வித்துறை அமைச்சர் கம்பளுத்தீன் பேசுறதா? ஏன் ப்ரோ நீங்க வேற கையெல்லாம் தூக்குற அப்படியே பேசிடணும். இல்ல கேக்குதுங்களா? இல்ல விஜய் வந்து நாங்க வந்து சுயமா சம்பாதிச்சு வந்தோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து சொன்னார் இல்லையா? அதுக்கு இந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமான்னு தெரியாது. ஒரு சாட்சின்னு ஒரு படம், யாரு எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுக்கிறாரு. சாட்சி படம் எடுத்துட்டு அது 83ல எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கலைஞர்கிட்ட வந்து ஒரு கதவசனம் எழுதுறதுக்கு வந்து கேட்கிறாரு, இன்னொரு படம் எனக்கு நான் எடுக்க போறேன். ஏன்னா எதுவுமே இவருக்கு வந்து சரியா ஓடல, எஸ்ஏசியோட படம் எதுவும் பெருசா ஓடல. கலைஞரின் வசனங்கள் அப்படின்னா செமையா ஓடும். அப்பெல்லாம் வந்து கலைஞர் வந்து ஒரு வசனம் எழுதுறாருன்னா அந்த டைட்டில்லே வந்து அந்த கார்டு போட்டு தான் போடுவாங்க. இப்ப விஜய் எல்லாம் எப்படி நடிச்சாங்கன்னா, ரஜினி எல்லாம் நடிச்சாங்க, ரஜினியின் கூலி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராரு, இப்படி போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கலைஞரின் வசனங்களில் அப்படின்னு வரும். அப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் போய் ஒரு இதுவா கேட்கிறாரு. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அரசியல் போராட்டம் ஒண்ணு நடக்குது. அந்த போராட்டத்துல கலைஞர் கைதாயிடுறாரு. கலைஞர் கைதாகி ஜெயிலுக்கு போயிடுறாரு. கலைஞரோட வக்கீல்கிட்ட போய் எஸ்.ஏ. சந்திரசேகர் இந்த மாதிரி எனக்கு தலைவர் வந்து எழுதி தரேன்னு சொன்னாரு வசனம், இந்த ஒரு வசனம் அவர் வந்து ஒரு படத்துக்கு எழுதி கொடுத்தாருன்னா நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஜெயிலேயே வந்து கலைஞர் என்ன பண்ணுவார்னா ரெட் கலர் பெண்ணுல எழுதி எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வந்து கொடுப்பாரு. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு 1 மாசம் டெய்லி வந்து வசனங்கள் எல்லாம் எழுதி வாங்கிட்டு போவார். எழுதி வாங்கிட்டு போய் அந்த படம் வந்து இவருக்கு 100 நாள் ஹிட்டு. அதுக்கப்புறம் அந்த 100 நாள் வெற்றி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த படம் நீதிக்கு தண்டனை அப்படின்ற ஒரு படம். அதுல வந்து அந்த படம் வெற்றியானதும் தான் 100 நாள் ஓடிடும். அதுக்கப்புறம் தான் முத எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் சின்ன பையனை கூட்டிட்டு டூருக்குலாம் போறாரு. சரியா? எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்டர்னு ஒண்ணு அங்கீகாரம் பெறுறது கலைஞரோட வசனங்கள்ல தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் வந்து எழுதுறாரு. அதுல இன்னொரு படமும் இவரு போய் கேட்கிறாரு. அதுல வந்து ஒரு நிமிஷம் இருங்க, கதையா சொல்றீங்க. இதெல்லாம் கேட்டுக்கணும் அவசியம் இல்ல. போதும் அவங்க அப்பா கலைஞர் இது பண்ணாரு, இது பண்ண. இப்ப இதுக்கும் என்ன சொல்ல வரீங்க? நீங்க டக்குனு முடிங்க. அப்படியே பூமர் மாதிரி அப்படியே சொல்லிட்டே வரீங்க. ஒண்ணு கேளுடா, மியூட்ல போ, ஒன்னு கேளு. அதுக்கப்புறம் வந்து ரவி, ராம்கி, ராஜா இவங்க எல்லாம் நடிக்கிற இது எங்க நீதி அப்படின்னு ஒரு படம். எல்லாரும் சொல்லுங்க. கவுண்டமணி, செந்தில் வந்து அந்தகள் பண்ணாரு, செந்தில் தான் வாழ வச்சாரு, செந்தில் தான் செந்திலுக்கே தெரியாது. தம்பி வரலாறு இருந்தா பேசதான்டா செய்வாங்க. உனக்கு என்ன வரலாறு இருக்கு? அவர் பேசுற மாதிரி ஏதாவது நீ ஒண்ணு பேசு. பிளாக் பந்தர் ப்ரோ, நீங்க இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ,
ஐயோ அப்படி இல்லையா, உங்களை கொட்டை சுருங்க நிக்க வச்சாங்க பாரு கோடநாடுல. அது மாதிரி ஐயா நிக்க வைக்கல, உங்களை நிக்க வச்சிருந்தா நீங்க ஆடி இருக்க மாட்டீங்க. கொட்டை சுருங்க நின்னீங்களா, ஞாபகம் இருக்கா? கை கட்டி வாய் மூடி. நமக்கு ஒரு வேலை வரணும்னா நம்ம அப்படிதான் பண்ணணும். அவங்க யாரு இப்ப முதலமைச்சர் தானே, இப்ப அவங்ககிட்ட போய் கேக்குறது மண்டி போடுவீங்களா? மண்டி போடுவீங்களா? கொட்டை சுருங்க நின்னீங்களா? இல்ல இல்ல மண்டி போடுவீங்களா? ஒண்ணுமே ஏகே ஃபேன்ஸ்ல மண்டி போடுங்க, நான் ஓட்டு போடுறேன். மண்டி போடுங்க, வாங்க வீடியோ போட சொல்ல அண்ணன். ஏகே ஃபேன்ஸ் நான் ஓட்டு போடுறேன், மண்டி போடு. ராம்குமார் மண்டி போடு, மண்டி போடுங்களா? உங்க அண்ணன் காரியாவனா மண்டி போடுவீங்களா? ஏகே ஃபேன்ஸ்ல மண்டி போடுங்க, அப்போ அஜித் ஃபேன்ஸ் மண்டி போடுங்க, மண்டி போடுங்க. அப்போ ஏகே கிட்ட மண்டி போடுங்க. உங்க அண்ணனோட அப்பனுக்கு ஒருத்தரா பேசுங்கப்பா, சத்தியமா என்னாலயே முடியல. சரி ஐயோ மண்டி போய் அண்ணன் மண்டி போட்டு வச்சுங்க. இப்ப நீங்க என்ன பயிர், அதாவது இவன் வந்து ஐயோ இல்ல ஒரே நிமிஷம் வினோத், நீ பேசுறே பிளாக் பேந்தர். அவன் அந்த பையன் ஷார்ட்டா தான் பேசுவான். இருங்க வினோத் பேசுற. வினோத் அப்ப கை கட்டி கொட்டை சுருங்க போய் நிக்கல நீங்க கோடநாடுல, உங்களை செருப்பு கட்டி வச்சு அனுப்பல அந்த வாட்ச்மேன். நடந்தது உண்மையே இல்ல, வீடியோ இருக்கு. அடப்பாவி, நானா சொல்றேன் உங்க அண்ணன் ஆம்பளை ஆம்பளையோ, நான் சொல்றேன்டா இவ்வளவு பேசுறீங்களே. ஆம்பளை இல்ல இல்ல இல்ல, விஜய் அண்ணா ஆம்பளையா இருந்தா என் டிக்கெட் 190 ரூபாய் விற்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை கூட சொல்லிட்டா பாக்கலாம். 3 மாசத்துல 100 கோடி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. போய் கேட்டா இவங்களுக்கு அதுக்கு 190 ரூபாய். அதெல்லாம் சொல்லடா, ஆம்பளையா இருந்தா அரசு நியமித்த டிக்கெட் 190. அடப்பாடி கார் ரேஸ் மை ரேஸ் அஜித் பக்கம் ஏதாவது திரும்பிச்சு அவ்வளவுதான். உனக்கு அரசியல் பேசினா அரசியல் பேசு. தம்பி ராம, உனக்கு மரியாதை உண்டு, அவனே ஓடி போயிரு. அஜித்தை பத்தி பேசணும் நம்ம அம்மா வீடு தேடி வந்து வெட்டுவேன் வாயிலேயே. மீச்சிருக்கணும் போனா போது நீ மன்னிப்பு கேட்ட. நீ இப்ப இந்த பக்கம் எல்லாம் திரும்பினா உன்னை போட்டு வெளுத்து எடுத்துருவாங்க. ஒழுங்கு மரியாதை பேச. அஜித்தை பத்தி பேச லாயக்கே இல்ல. எதுக்கு ப்ரோ இப்படி ஆபாசமா இப்ப பேசுறீங்க? இப்படிதான்டா பேசுவோம். என்னடா பண்ண, எதுக்கு இப்ப தலைய பத்தி பேசுன? கொட்டை சூனிங்க அங்க போய் நின்னான்னு சொன்னா அப்ப அது என்ன? ஆமா, மண்டி போட்டது உண்மையா இல்லையா? மண்டி போட்டது உண்மையா இல்லையா? மண்டி போட்டது உண்மையா இல்லையா? ஏகே கிட்ட மண்டி போடுங்க, ஃபேன்ஸ் கிட்ட மண்டி போடுங்க. நீ மண்டி போடுறீங்களா? எங்க கிட்ட போடுங்க. நான் சொல்றது அப்படி கிடையாது. நான் சொல்றது கேள்வியா? கை கட்டியோ மன்னிப்பு எப்படி கேட்பாங்க? கை கட்டி அப்படியே கேட்பீங்க? குனிஞ்சு கேட்பீங்களா? கை கட்டி மன்னிப்பு கொலை பண்ணிட்டீங்களா? இல்லையா? கொலை பண்ணிட்டீங்களா? கொலை பண்ணீங்க? ரேட் பண்ணீங்களா? ஐயோ கொலை பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? திருட்டீங்களா பணத்தை? கை கட்டியா பதில் சொல்லலாம். சொல்லுங்கடா. 100 கோடி ரூபாய் படம் அது ரிலீஸ் ஆகும். 100 கோடி ரூபாய் படம். இப்போ வேற யாரு முதலமைச்சர்கிட்ட தானே மன்னிப்பு கேட்டோம். இப்ப எடப்பாடி காலைல போய் இருந்தீங்கடா மாஸ்டர் படத்துக்கு. கொரோனால மக்கள் செத்துங்கிறான். ஐயா ஐயா ஐயா, எடப்பாடி காலையில மண்டி போட்டீங்கடா நீங்க. ஏன்னா ஜெயலலிதா ஓகே தெரியலடா, தப்பு சொல்லடா. சித்ரா சித்ரா ஒரே நிமிஷம். நீங்க அம்மா, நான் டிஎம்கே தான், ஆனா அம்மா பிடிக்கும். அம்மா லெஜண்ட். நேத்து வந்து ஏண்டா டயர் நிக்கிறான் அவங்க கிட்ட போய் மண்டி போட்டீங்களா நீங்க? இதெல்லாம் கேவலண்டா. இதோட கேவலம் எவனுமே பண்ணாத தமிழ் சினிமா நடிகர். சித்ரா நீ பேச. சித்ரா ஒரு நிமிஷம் இருங்களேன். இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து பிஜேபி வந்து மத்த ஸ்டேட்ல ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு? இதே மாதிரி தானே வீடியோ போடுவாரு. கரெக்ட் தானே? இல்ல அப்படி போறதுல தப்பு இல்ல. என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். யார் பக்கம் நிக்கிறீங்க? மக்கள் அப்ப உங்க பணத்தை நிப்பாட்டி வச்சுட்டு என்ன பண்ண சொன்னாலும் பணம் ப்ரோ. சித்ரா ப்ரோ, பணம் முக்கியம் ப்ரோ. எங்களுக்கு மக்கள் சத்தம் எங்க மயிருக்கு வந்தது. இப்ப 190 அண்ணன் போட சொல்லு. அரசு நியமிச்சது கட்டணம் 190. நீங்களே ஃப்ராட் பசங்கடா. நீ திருட்டு பையன். நீ அத்தனை திருடன்ற. நம்ம ஒழுக்கமா இருந்தா நம்ம அத்தனை திருடன்னு சொல்லலாம். நீ ஏன் பிளாக்ல டிக்கெட் வாங்கி 2000 3000 வைக்கிற? நீ எப்படி பேசுற அடுத்தவங்கள? ஏன்னா கலாநிதி மார் கிட்ட சம்பளம் வாங்கின நாய் தானே நீ. உதய கிட்ட சம்பளம் வாங்கின நாய் தானே நீ. அவங்ககிட்ட நீ வாங்கினு நீ அவங்கள எப்படி சொல்லிப்போ? உனக்கு சோறு போறோம்னா அதுக்கு நன்றி விசுவாசம்னு ஒண்ணு இருக்கணும். விசுவாசம் தெரியுமா? படம் இல்ல, நான் சொல்றது விசுவாசம். சம்பளம் வாங்கின ஓனருக்கு இப்ப நீ ஒருத்தட்ட வேலை செய்யற, அந்த ஆள நீ திட்டு வந்துருவியா? உனக்கு சம்பளம் கொடுத்தான்ல அவனுக்கு ஒரு மரியாதை இல்ல? அவன் திருட்டு வாங்கினா அப்ப அந்த திருட்டு பண்ணல நீங்க உன்னால சம்பளம் வாங்கினு இருந்தா பீஸ்ட் படம் யாரு வச்சு நடிச்ச? ஏண்டா தற்கூரி பாய் சம்பளம் பேசக்கூடாது. தற்கூரி அவனுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம். அததான் நீ திருட்டு பையன் சொல்ற. அவங்ககிட்ட நீ ஏன் வேலை செஞ்ச?
அவன் திருடன் தெரியுதுல்ல, திருடன் கிட்ட நீ ஏன் போய் வேலை செய்யற சொல்லு? அவங்ககிட்ட தானே நீ இத்தனை நாள் சம்பளம் வாங்கிட்டு அவன் திருடன், ஓகேப்பா நீ திருடன் சொல்ற, திருடன் கிட்ட உனக்கு என்ன வேலை? நல்லவனுக்கு அங்க சரி ஓகேயா, உங்க அண்ணன் நல்ல ஆம்பளையா இருந்தா 190 தான் என் டிக்கெட் போடணும்னு சொல்லிட்டு ஆம்பளை இருந்தா அறிக்கை விட சொல்லு. 3 மாசத்துல படம் ரிலீஸ் ஆக போகுதுல, 2000 ஹீரோ கையில் எல்லாரும் வேணாம். மீதி அவனா அரசியல் வரல, மீதி எந்த அடியும் அரசியல் வரல. நீ இதெல்லாம் வந்துக்கிற, மீதி அவனா அரசியல் வரல, எவனுக்குமே பொறுப்பு கிடையாதுடா. நீங்க இதெல்லாம் புளுத்த போறீங்க 26ல, புளுத்துறோம் நீங்க புளுத்துங்க ஃபர்ஸ்ட். நீங்க இதெல்லாம் புளுத்த போறீங்க முதலமைச்சர் சீட்டுன்னு, அந்த புளுத்த போது 26ல நீங்க ஆம்பளை வந்து அடிக்க விடுங்கடா. நான் பேரு நான் யாராவது கபிலன் நான் ஸ்பேஸ் போட்டு அடிக்கிறேன், நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். முடியுமா? ஆம்பளை இருந்தா முடிப்பீங்களா? முடிப்பீங்களா? அறிக்கை விட முடியுமா உங்க அண்ணால? உங்க அண்ணனால அறிக்கை விட முடியுமா? உங்க அண்ணனால அறிக்கை விட முடியுமா? உங்க அண்ணனால அறிக்கை விட முடியுமா? நான் கேட்டது பதில் முடியுமா? சரி ப்ரோ, சரி அறிக்கை விட்டா அப்ப பேசலாம் ப்ரோ. அப்புறம் பேசலாம். அறிக்கை விட்டு படையே நீங்களே கொள்ளடினா வந்து இப்ப என்ன, இப்போ இதுல 200 கோடி வரும், ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சுன்னா இப்ப ஏடிஎம் கிட்ட ஐயா என்கிட்ட 10 எம்எல்ஏ இருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு ஒரு 50 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணா 500 கோடி தான் பிளான். இது கஷ்டப்படாம சம்பாதிக்கிறாரு நடாது, உனக்கு தெரியுதா? 200 கோடி வாங்கினா 40 கோடி கேஷ் கட்டோம்டா. இருக்கிற கவர்மெண்ட் முடிப்போம், எங்களை காலி பண்ணாலும் எங்களுக்கு வெற்றி தான். சரியா, இப்போ மொத்தம் 120 ஜெயிக்கணும். இப்ப நீங்க ஒரு 20 பேர் டக்கு டக்குன்னு பேர் சொல்லு, ஒரு 20 எம்எல்ஏ நிக்க போறாங்க, பேர் சொல்லுப்பாங்க. இதுல ஒரு 20 பேர் சொல்லு. இருக்கிறது 4 பேர் தான். நான் சொல்றது லெப்ட் பாண்டி, ஈசிஆர்ல ஒருத்த பொறிக்கணும், ஈசிஆர் சார் வேற புஷி, அந்த அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வேற யாரும் ஆள் இருக்கா சொல்லு? வேற யாரும் சொல்லு? ராம்குமாரா? ஆமா ப்ரோ, அவன் ஃபிகர் கெஸ்ட்ல போயிட்டு வந்தான் ப்ரோ, எங்க ஊர் தான் காஞ்சிபுரம் ஃபிகர் கெஸ்ட்ல போயிட்டு வந்தான். லயோலா காலேஜோட ஓனரா ப்ரோ அவரு? லயோலான்னு வச்சிருக்காரு, படிச்சவங்கள பட்டமா அமெரிக்கா கனடா பிடிக்க ஹரிஷ் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதெல்லாம் டிசைட் பண்ணல ப்ரோ, நாங்க அதெல்லாம் டிசைட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 5 மாசத்துல எலெக்ஷன் தான், அவன் எல்லாத்தையும் எப்ப ப்ரோ ஏப்ரல் மாசம் அடிக்கிறீங்களா ப்ரோ? ஒரே நாள்ல பதிய வச்சு நாளைக்கு ட்விட்டர்ல நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஆட்சிக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கேளுங்க. ஆட்சிக்கு வந்துருங்களா ப்ரோ? ஆட்சி வந்து இதுனா படமா? 100 கோடி ஷேர் 2 கோடி இருக்கு, அது மாதிரியா ப்ரோ? இப்போ நாங்க கூட்டணி வச்சுட்டா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? டிஎம்கே கேக்குறேன், அதிமுக கூட கூட்டணி வச்சா என்ன பண்ணுவீங்க? அண்ணன் படுத்து விட்டாரு, அண்ணன் இல்ல வாழ்த்துக்கள், இல்ல இதுதான் நான் எதிர்பார்த்தேன். புரியல, பாஜக எதிர்க்கிறீங்க, அதிமுக கூட்டணி இது காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து சித்ரா காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து. ஆமா இல்ல இது காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து சித்ரா, தெரியுமா தெரியாது அவனுக்கு? என்னன்னா பாஜக வெளியில வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க இவனுங்க. கரெக்டா? இவனுங்க சுயமா ஜெயிக்க முடியாது. இவங்க ஆரம்பிச்சு விட்டதே இப்ப ஒருத்தர பேசுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜய் மேல ஏறி பேச போறான். இந்த அடுத்த கண்டென்ட் இருக்கு, மொத்தமா சேர்த்து வச்சு அடுத்த ஸ்பேஸ்ல பேசுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க யாரெல்லாம் எதிர்பார்க்கறீங்கப்பா கூட்டணி சொல்லுப்பா. நீங்க எப்படி? நாங்க அதிமுக இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, திருமாவளவன் தொங்கு தொங்குனாங்க, திருமாவளவன் தொங்குனாங்க போடான்ட்டாரு, ராகுல போய் தொங்கு தொங்குனாங்க, நீயும் போடான்ட்டாங்க. யாரு இருக்கா? யாரும் கிடையாது. இவங்களே தனியா நிக்க டிடிவி யாரு போனா போவாரு? அவருக்குன்னா இங்கன்னா ஒரு எம்எல்ஏ வர்றதே அதிகம் இருக்கு. இப்ப நாங்க ஏடிஎம்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க யாருக்கு வெற்றி? ஏடிஎம்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்க ஐயா கொட்ட சுருங்க போய் கம்மனு கை கட்டி வேடிக்கணும். எடப்பாடி முதல்வர் உங்களால் சும்மா தான் நிக்கணும். ஆமா, எடப்பாடி முதல்வர் 2031 போய் நிக்கணும். 2031 கூட்டணி வச்சா ஏடிஎம்கே எல்லா சீட்டும் ஜெயிக்கும், விஜய் எல்லா சீட்டும் தோப்பான். போதுமா? அது எடப்பாடி முதல்வர். ஓகே, எனக்கு வாழ்த்துக்கள் தான். விஜய் தான் வரக்கூடாது, எடப்பாடி வரட்டும். வேற ராமே சிம்பிளா நான் ரொம்ப டைம்ல எடுத்துக்கல. வினோத் கேட்டதுல சுருக்கமா ஒண்ணு கேக்குறேன். நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க எதிர்பார்க்கறீங்கன்னா யாரு முதலமைச்சர், எடப்பாடியா விஜயா? கபிலமுறை இது நான் அன்னைக்கே உங்களை சொன்னேன், எடப்பாடியே இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு ஆளுங்கட்சி இப்ப தோக்கடிச்சாலே போதும் தம்பி. இல்ல ஏன்னா அந்த மாதிரி நீங்க கட்சி ஆரம்பிக்க வேணாடா,
அந்த மாதிரி நீங்க கட்சி ஆரம்பிக்கணும். இப்ப நாங்க டிஎம்கே ஓட்டு போட்டு முதல்வாகிட்டு போறோம். நீங்க என்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சீங்க? கட்சி கலாசி போட்டு கட்சி இருங்க ஒரே நிமிஷம். முதல் செக்ஷன் ஆளுங்கட்சி ஆட்சியிலும் தூக்குனாலே அதே பெரிய வெற்றி தான். ஒரு 1.5 வருஷத்துல நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன சினிமாவா இது? ஷூட்டிங் நடிச்சு 6 மாசம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி 100 கோடி ரூபாய் வசூல் பண்றது. அசோக் சார் ஒரு விஷயம் மேட்டர் கவனிச்சீங்களா? இப்ப திமுக ஆட்சியில இருந்து கீழே ஏறனா அது உங்களாலதான். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, சூப்பர் இருக்கு, நல்லா இருக்கு. இன்னொரு 6 மாசம் தான் ப்ரோ இப்படி கதறிட்டு இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஆட்சி நான் சொல்றது கேளியா? நான் சொல்றேன், இப்ப டிஎம்கே தப்பு பண்ணுச்சுன்னா இது வச்சுக்கோ, நீ உன் கணக்கு படி சொல்றேன். ஏடிஎம்கே தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. புதுசா வரணும் மக்கள் போட்டு நீங்க தூக்கி ஒருத்தவங்க யாரும் மக்கள் முட்டாள் கிடையாது, சரியா? அவனுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும். டிஎம்கே போடுவான், ஏடிஎம்கே போடுவான். மீதி எவனாலும் செருப்பால் வச்சாரு போ தமிழ்நாட்டு மக்கள். ஓகேவா? இங்க எவ்வளவு பேர் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப எதுக்குப்பா இவ்வளவு கூட்டம்? நடிகரை பார்க்க வரையா கூட்டம்? இப்ப ஒண்ணு இல்லையா? நாளைக்கு நயன்தாரா வருது, சன்னிலியோன் கூட்டம் வந்தா ஜெயிச்சிடலாம்னா சன்னிலியோன் தான்டா பிரதமர், லூசு பையன். அததான் நான் இப்ப நாளைக்கு நயன்தாரா வருது. இப்ப ஒண்ணு இல்லையா? பேந்தர் சென்னைக்கு நயன்தாரா வருது நாளைக்கு ஒரு கடை திறக்கிறதுக்கு. அறிவிச்சிட்டு வரலாம். விக்னேஸ்வரன் ட்விட்டு போட்டு வந்தா கூட்டம் வருமா வராதா? நீ சொல்லு. நம்ம ஏன் சன்னிலியோன் போறோம்? நம்ம நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. எங்க ஒரு கூட்டம் உனக்கு அங்கதான் நிக்கும். டி நகர் ரொம்ப போயிடும். கூட்டம் வந்து தெரியுமா? சிரஞ்சீவி கூட்டம் மாத்தியா நீ? சிரஞ்சீவி கூட்டம் சிரஞ்சீவி கூட வினோத் சிரஞ்சீவி கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இங்க பேர் ஓப்பன் சேலஞ்ச். தமிழ்நாட்டுல கொண்டு வந்து மியா கலிஃபாவை இறக்குறேன். என்ன இந்த பக்கம் மியா கலிஃபா கூட்டம் அதிகமா, விஜய் கதிவு கூட்டமா பாத்துருவோமா? ஓப்பன் சேலஞ்ச் இறக்குங்க. ஓப்பன் சேலஞ்ச். இங்க பாரு நடிகை, இங்க பாரியா ஒண்ணு சொல்லட்டுமா? நடிகை நான் சொல்றத கேள்வி. ஐயோ மென்டல் மாதிரி பேசாது. இப்ப நானே அஜித் ரசிகர். இப்ப விஜய் எங்க ஊருக்கு வர போறேன், நான் போய் பார்க்க தான் போறேன், நான் போய் ஓட்டு போடுவேனா? மென்டல் மாதிரி பேசாது. ஒரு நடிகன்றது இங்க கவர்ச்சி, புரியுதா? அதை போய் எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. லூசு மாதிரி பேசாது. நடிகர் வந்தா ஆமா நடிகர் மாதிரி பேசுற கவர்ச்சியா? அது இரு சரி ஓகே. புஷியானந்த் கூட அண்ணன் படத்தை நான் கேட்கல. சரி முன்னேற்று போனாங்களே அண்ணி எங்க போனாங்க? சங்கீதா அண்ணி வீட்டுல, அவர் வீடு தானே? யாருமே வீட்டுல இல்லையாம? அதெல்லாம் கலர்னா மாட்டிப்பேன். வினோத் வினோத் அந்த பையனை குழப்பாத வினோத். எந்த அண்ணின்னு சொல்லு. மைக் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பிங் பண்றாங்க. இங்க பாருங்க, தொட்டு தாலி கட்டின சங்கீதா அண்ணி, லண்டன் சங்கீதா அண்ணி. கேட்டுதா? தொட்டு தாலி கட்டின அடுத்தவன் பொண்டாட்டி எங்க போறான்? இது என்ன இது? ஐயோ நான் சொல்லிப்போம். இப்போ ஒரு குடும்ப தலைவனா வீட்டை ஒழுங்கா வச்சிருந்தாதான் நாட்டை ஒழுங்கா வைக்க முடியும். நீ குடும்பம் தான் ஒழுங்கா வச்சு நீ நாட்டை எப்படி வச்சுப்பா? அது சொல்லு. இப்ப ஒரு குடும்பத்துல பட்ஜெட் போட்டு நீ செலவு பண்ணாதானே உனக்கு தெரியும். நீ வீட்டை ஒழுங்கா நீ மளிகை சாமான் வாங்கி கொடுத்து கரெக்டா இருந்ததானே உனக்கு தெரியும். நீ எப்படி நாட்டை எப்படி பட்ஜெட் போடாத சொல். வீட்டுல நீ மாசம் ஒரு 10,000 செலவு பண்ணாதான் உனக்கு தெரியும். நீ செலவு பண்ணல உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, பதில் சொல்லு ப்ரோ. எல்லா கேள்வியும் என்கிட்ட கேக்குறீங்க. மேல இருக்கிற ஒருத்தர் இல்ல ஒரு மனுஷனை அடிக்கலாம் இப்படி நாங்க போயிலாம் கிடையாது. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். சரி 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 ஒரு நிமிஷம். பேந்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாப்ல. அடுத்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருவோம். வினோத் அண்ணி எங்க போனாங்க, பண்ணி எங்க போனாங்க, அவங்க குடும்பத்தை ஒழுங்கு வைக்க தெரியல. எங்க இப்ப அவங்க அரசியல் அத பாருங்க. அவங்க என்ன பண்ணா பொண்டாட்டி அடுத்தவன் அவன் பர்சனலுக்குள்ள எதுக்கு போறீங்க? நான் சொல்றதை கேளு. குடும்பத்தையே காப்பாத்த முடியலையே, நாட்டு எப்படி காப்பாத்துவாரு? அதான் நாங்க கேக்குறோம். சரி இருப்பா பேசிக்கப்பா, சீக்கிரம் பேசிக்கப்பா. இல்ல ராம் என்னன்னா ராம், இப்ப வந்து உங்க அண்ணன் சொன்னான் நாங்கெல்லாம் சொந்தமா உழைச்சி சம்பாரிச்சு வந்தோம்னு சொன்னா இல்லையா? அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் விளக்கமா சொன்னேன். அது மட்டும் இல்ல, 2வது ஒரு படம் வந்து ராம்கி இவங்க எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு மறுபடியும் போய் ஐயா நீங்க வந்து கதை எழுதி கொடுத்தா எங்களுக்கு வந்து வசனம் எழுதி கொடுத்ததுனால 100 நாள் ஓடிடுச்சு, எனக்கு இன்னும் ஒரு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் போய் காலனைக்கு நிக்க, அந்த காலனைக்கு நின்னதும் கலைஞர் மறுபடியும் ஒரு படத்துக்கு வசனம் எழுதி கொடுத்து ஒன்ன கலைஞர் வசனத்துல ஒரு பிட்டு சீன் நடிச்சான். ஒரு சின்ன சீனு. அதுல
மேல ஷேர் பண்ண ப்ரோ முடிஞ்சா. ப்ரோ பேந்தர் ப்ரோ முடிஞ்சா அந்த ஷேர் பண்ண ப்ரோ. நாங்க எடுத்துக்கிறோம் அந்த வீடியோவை. இரியா பிட்டுன்னா தப்பா சொல்ல. பிட்டுன்னா சின்ன சீன். அந்த 2வது படம் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து எடுத்த ஒரு படத்துல கலைஞரோட வசனத்துல வண்ணம் பேசி முதல்ல சின்ன பையனா நடிக்கிறான். கலைஞரோட கால் மசூரில இருந்து உதிர்ந்த மயிர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் குடும்பம். இப்ப நாங்க போட்ட பிச்சையில தான்டா நீங்க வளர்ந்தீங்க. அததான் ப்ரோ நானும் சொல்றேன். உதய் இல்ல அதுதான் நான் சொல்றேன். உதய் போட்ட பிச்சை, கலைஞர் போட்ட பிச்சை, கலாநிதி மாற போட்ட பிச்சை. நீ பேசு பிளாந்தர் ப்ரோ. இல்ல ஏதோ ராம்கீழ ஆரம்பிச்சீங்க, அது முடிஞ்சு அவருக்கு மொத்தம் தூங்கிட்டேன் ப்ரோ. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, 1/2 மணி நேரம் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க பழங்காலத்து ஹிஸ்டரிய. சொல்லுங்க. பிச்சை எடுத்தத சொல்லிட்டு இருந்தேன். தம்பி ஏய் ராம், வினோத் பேசின பேச்சுக்கு இந்நேரம் நான் ஐடி டேட்டட் பண்ணிட்டு எங்கேயாச்சும் நான் எங்கேயாச்சும் போய் கிணத்துலயோ குளத்துலயோ நான் போய் விழுந்திருப்பேன். ஆனா நீ நிக்கிற பத்தியா? இல்ல இல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு லாஜிக் ஏதாவது கரெக்டா கேட்டா பரவாயில்ல. நான் சொல்றேன் இரியா, ஒரு வீட்டை பட்ஜெட் போட்டாதான் ஒரு நாட்டை பட்ஜெட் போட முடியும். புரியுதா இல்லையா? ஒரு வீட்டுல இப்போ உங்க வீட்டுல நீ மலிசமானதான் உங்களுக்கு தெரியும். நம்ம மாசம் 30,000 சம்பாதிக்கிறோம், நம்ம வீடு 10,000 ஆகுது, நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். நீ வீட்டே ஒழுங்கா பார்த்தா நாட்டை எப்படியா பார்த்து பண்ணி அதை சொல்லு. வீட்டை ஒழுங்கா பார்த்தா வீட்டை நீ சும்மா இருக்கிறவனை நோண்டி விட்டு சுரண்டி விட்டு இப்ப அவன் நாக்கப்படுகிற மாதிரி கேட்பான். அப்புறம் இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க. அது கூட கபிலன் ப்ரோ, அதை கூட நான் கேட்க விரும்பல ப்ரோ. ஒருத்த முதலத்தி அவனை எகிரி குடிச்சான், 1.5 நாள் வீட்டுல இருந்திருக்கான். ஒண்ணு சஞ்சயை பாத்துக்கணும், ஜெயசன் சஞ்சய, இல்ல அந்நியாவது பாத்துக்கணும். யாருமே பார்க்காம எப்படி 1.5 நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருப்ப? நான் கண்டவன கேக்குறேன். உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை அவனோட பர்சனல் லைஃப்ல? உங்களுக்கு ஏம்பா என்னதான் இருந்தாலும் எங்களோட காம்பரேட்டர் எங்க அண்ணனோட அண்ணி. நீ இப்படி வினோத் ஐயா எல்லா ஒரு நிமிஷம். ராம், விஜய் இருக்க அந்த கேஷ் டிரைவ் வந்து இது இருக்குல்ல, அது எவ்வளவு செக்யூரான ஏரியான்னு தெரியுமா உனக்கு? ராம் இருக்கியா? இல்லங்க இது ஆனா ரொம்ப தப்புங்க. அஜித் என்ற இருக்கீங்களா? ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். ஆமா ப்ரோ, முக்கியமான இல்ல அஜித்தியன் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நீங்க பேசுங்க. இல்ல உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான். அதான் இவ்வளவு வை செக்யூரிட்டி பிரிவு இது கொடுத்திருக்காங்க, பெரிய காம்பவுண்ட் சுவர் வச்சிருக்காங்க, எல்லாமே இருந்தும் ஒரு ஆம்பளை தனியா போய் மொட்டை மாடியில ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னா நம்ம இந்த கவுண்டமணி காமெடியில பாத்திருப்போம். உள்ள யாரும் ஹெல்ப் இல்லாம அவன் உள்ள வந்திருப்பான். சொல்லுங்க ப்ரோ. அது அவரு கொஞ்சம் மென்டல் இஷ்யூ உள்ளவரு ப்ரோ. அவருக்கு மென்டல் இஷ்யூ உள்ளவரு ப்ரோ. கொஞ்சம் இருங்க ராம், நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். அந்த கேசினோ ஏரியாங்கிறது இப்ப ஹை செக்யூரிட்டி, ஏன்னா விஜய் மாதிரி செலிபிரிட்டி இருக்கிற ஏரியா. இன்னும் சொல்ல போனா ஈசிஆர்லயே வந்து போயஸ் கார்டன் மாதிரி அந்த ஏரியா. அங்கெல்லாம் ஒருத்தன் அவ்வளவு சீக்கிரம் உள்ள போயிட முடியாது. அப்படி ஒருத்தன் உள்ள போய் உக்காஞ்சி ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கானா? அதுவும் மரத்துல எல்லாம் முள்ளு கம்பி போட்டிருக்காங்க. அவன் எப்படி ஏறி போன ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எங்களுக்கு. உண்மை ப்ரோ, பிளாக் பந்தர் மரத்துல கூட முள்ளு கம்பி போட்டாங்களா? இது கூடுதல் தகவல். இல்ல ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் ப்ரோ. அவர் கொஞ்சம் மென்டலா இஷ்யூ உள்ளவர், அதனால எதுவும் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. இல்ல ராம், நான் வந்து ஒரு காமெடி பாத்திருக்கேன். உள்ள போய் உட்கார்ந்துக்கினாரியா? காமெடி பாத்திருக்கேன். என்னன்னா வந்து கணவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாரு, ஒருத்தன் கட்டில் கடியில ஒளிவான், ஒருத்தன் பறந்த மேல ஒளிவான், எல்லாம் மேல இருக்கவன் பாத்துப்பான்ற மாதிரி இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிற வீட்டுல ஒருத்தன் உள்ள வரானா உள்ள ஹெல்ப் இல்லாமையா வந்திருப்பான்? இல்ல நம்ம கேள்வி கேக்குறோம், அவர் பதில் சொல்லுங்க. ஒரு ஆளு முறத்தால வெளியே வரான், அவரு பாக்ஸர்ன்ற மாதிரி மாடியில உட்கார்ந்துருக்கான். ஆனா விஜய் என்ன அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு? அவரை கூப்பிட்டு அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்ன ஆச்சு அவனை பார்த்தவன அண்ணன் எப்படி லிகில் ஆகி இருப்பாருன்னு ஒரு ஃபுட்டேஜ் என்ன போடுங்க. இப்ப இவங்க கேட்ட கேள்வியை கூட விட்டுறான். ஆனா ஒய் பிரிவு பாதுகாப்பு, எக்ஸ் பிரிவு பாதுகாப்புன்னு சொல்லி உனக்கு பண்ணீங்கடாடி. அதெல்லாம் தாண்டி எப்படா வந்தாங்க? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்றாடி. எப்படிங்க அந்த பையன் எப்படி யோசிக்கிறாரு? இல்லங்க, அவரு மைக்கையும் ஹேக் பண்றீங்க, மொட்டை மாடியும் ஹேக் பண்றீங்க, என்னதான் அண்ணன் பண்ணுவாரு எந்த பக்கம்? ஆனா ஊர்ல இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் இங்க பேரு அதே கபிலன் ப்ரோ. வேற யார் ரசிகரும் அண்ணனுக்கு பாதிப்பு இல்ல ப்ரோ. ரஜினி ரசிகர், அஜித் ரசிகர் பாதிப்பு இல்ல. அவர் ஓன் ஃபேண்டம் தான் அவருக்கு பாதிப்பு.
யாரால பாதிப்பு வராது, எங்களால பாதிப்பு கிடையாது. இதே பனையூர்ல ஆபீஸ் போட்டு உட்காந்துருக்காரு. அதெல்லாம் இல்ல அஜித், எனக்கு பாருங்க, அவன் எல்லாம் பர்மிஷனோட தான் வந்திருக்கான். அவன் எங்கேயும் ஏறின மாதிரியோ எங்கேயும் எதையும் உடைச்சிட்டு உள்ள வந்த மாதிரியே எந்த தடையும் கிடையாது. இல்ல அப்ப வீட்டுக்குள்ள வந்ததும் சொல்லி இருக்க மாதிரி எனக்கு பைத்தியம் சொல்லி தப்பிச்சிருக்கான். அதான் உண்மை. மியூட் போடாத. டேய் மியூட் எவரு நீ கையே வைக்க கூடாது. இரு, நான் மட்டும்தான் வைப்பேன். திட்டினாலும் நான் தான் திட்டுவாங்க. ஒரு நிமிஷம் இரு. நான் ஒரே ஒரு டவுட் தாங்கய்யா. இதே பனையூர்ல அன்புமணி ராமதாஸ் தான் ஆபீஸ் போட்டு உட்காந்துருக்கிறாப்புல. அவர் வீட்டுக்கு போகாத அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பையன் அந்த வீட்டுக்கு போகல. ஆனா விஜய் வீட்டுக்கு வராப்புலனா அது விஜய் தானே இருக்கணும். என் கேள்வி ஒரு கேள்வி, அவ்வளவுதான். சரி நான் அவருக்குன்னா நான் டவுட்டா இருக்கு. என்ன இப்ப நான் டவுட் சொன்னேன்ல, அண்ணன் சங்கீதா கூட வாராரா த்ரிஷா கூட வாராரா எதிர் வச்சு பாத்துட்டு இருக்கிறான். அவன் த்ரிஷா பார்த்தோம்னா கம்மனு சைலண்டா உட்காந்துக்கிறான். அதான் ப்ரோ நடந்தது. வினோத் இருங்க, அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டோம். எப்படி அவங்க உள்ள போயிருப்பான்னு மட்டும் இல்ல, அதான் நான் சொல்றேன். செக்யூரிட்டில ஏதோ மிஸ்டேக், எப்போ ஏதோ ரேர் கேஸ். எவ்வளவு பேர் ஸ்டோரி, அது கோயில் ஸ்டோரி மாதிரி கிடையாது. அது கேட்டு நீங்க என்ன அப்ளிகேஷன் வாங்க முடியுமா? கடலூர் ஜெயிலு, வேலூர் ஜெயில பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல இந்த வேலூர் ஜெயிலு கடலூர் ஜெயில் செவர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு இருக்கும். கோயில் செவர் மாதிரி ப்ரோ, கோயில் செவர் மாதிரி இருக்கும். ஒரு பைத்தியக்காரன் எப்படி அவ்வளவு எதிர முடியும் நீ சொல்லு? இப்போ சாதாரணமா இப்ப நம்மளே ஒரு சிசிடிவி 5 கேமரா இருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு. சாதாரண நம்ம மக்கள் அண்ணா இரு கபிலன் இரு ப்ரோ, உச்சத்தை விட்டு வந்திருக்காரு கபிலன் ப்ரோ. இது நீ டயலாக் நீ மறந்துடு, நான் டென்ஷன் ஆயிடுவேன். அவர் உச்சத்துல கேரியர் உச்சம், அவரு கேரியர் தெரியுமா? டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு நான் ஸ்கூல் படிச்சு சொல்லி எங்க அம்மா கட்டி கொடுப்பாங்க. அதை விட்டு வந்திருக்காரு. 400 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அண்ணன் கேமரா வைக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்காரு. வாட் ப்ரோ இது தப்பு ப்ரோ. கபிலன் ப்ரோ, நீ இந்த மாதிரிலாம் பேசாத ப்ரோ. 400 கோடி ரூபாய் ஒரு சம்பளத்துக்கு. ஆமா ஒரு படத்துக்கு 400 கோடி வாங்குறாருன்னு எப்படி பேசுற நீ? தப்பு ப்ரோ கபிலன் ப்ரோ, நான் டென்ஷன் ஆயிடுவேன். இது மாதிரிலாம் பேசாத. ஏற முடியாதுன்னு சொல்றீங்க, அவ்வளவு பெரிய செவருன்னு சொல்றீங்க, முள்ளு கம்பி இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நானே சொல்றேன் செக்யூரிட்டி என்ன சொல்ல வரீங்க? டெலிபோர்ட் பண்ணி வந்துட்டான்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்றீங்க? என்னையே பேச விட மாட்டேங்கிறாங்க. அப்பா ஒருத்தரா பேசுங்க. வினோத் கொஞ்சம் கேப் கொடு வினோத், மத்த ஸ்பீக்கர் பேசுறதுக்கும். இல்ல பேச ஆரம்பிச்சுட்டானா அதை ப்ளே பண்ணுங்க. அவ்வளவு வெரி மாப்பிள்ளைக்குன்ற மாதிரி. இல்ல அதான் வந்து பஸ் வந்துருச்சு சென்டருக்கு வந்துருச்சு. அந்த பையன் ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். என்ன ட்ரைப் சொல்ல வரோம் அப்படின்னா, சில பேருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டவங்க வந்து ஃபோன் பண்ணி த்ரெட்டன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஃபுல்லா ஒரு நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இவன் அடுத்த நாள் இங்க வர்றேன்னு சொன்ன உடனே இவன் பேர்ல வந்து ஒருத்தன் வந்து மேலேயே இருக்கான்னு சொன்ன உடனே அந்த ஒரு ட்ரெண்ட் பண்ணீங்கல்ல, அந்த நீங்க வந்து பாம்ப் ஸ்குவாட் எல்லாம் போய் என்னமோ ஃபுல்லா நியூஸ் அவங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுனீங்கல்ல, அதுக்காக தான் அவன் பண்ணுனான். ஓகேவா? ஆக்சுவலா சொல்றீங்களா? ஆமா, ஸ்டன் பண்றதுக்கு தான் பண்ணா. அவன் விஜய் ஃபேன் தான், விஜயை தான் உள்ள உட்கார வச்சான். இதான் உண்மை. சரி, இத நீங்க அப்பவே சொல்லிக்கலாம். எப்படி உள்ள வந்தான்? ஏன் இவ்வளவு கொஸ்டின் அது எங்களுக்கு தெரியலப்பா. அது எங்களுக்கு தெரியல. அட்டென்ஷன் பண்ணா சரி, ஓகே, முடிஞ்சுச்சு. அப்படி இருந்தா சரி, நீங்க சொல்ற அப்படியே இருந்தா இருந்துட்டு போட்டு, இதுக்கு எப்படி உள்ள வந்தா 1000 கொஸ்டின் மேல வரப்போறான். சரி, அவன் மேல வரப்போகுது, எந்திரிச்சு மேல வரப்போகுது. கபிலன் ப்ரோ அவன்லாம் சொல்லாத ப்ரோ, எங்க அண்ணன் ப்ரோ அவரு, என் பாசமிகு அண்ணன். இது மாதிரி திட்டாத ப்ரோ. வெரியான அப்படி சொல்லு ப்ரோ. கபிலன் ப்ரோ எப்படி பொறாம இல்ல, சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே தம்பி ராமு, முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல டிஞ்சரு அந்த மாதிரி ஏதாவது பேண்டேடு இருந்ததுன்னா எடுத்து போட்டுக்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க மேல வந்த ஐடி எல்லா ஐடி கிட்டயும் வாங்கிட்டேன். ஆம்பளை ஐடி, பொம்பளை ஐடி. கபிலன் ப்ரோ முடிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன். இதுல ராம், பிளாக் பேந்தரும் தனோஸ்னு 2 ஐடி இருக்குல்ல, அவங்க யாரு சொல்லு? டிஎம்கே. அப்புறம் ஏன் அவங்க கிட்ட அந்த பேடிஎம் மேட்டர் நீ சொல்லல, கேட்கல? என்ன மேட்டர்? இந்த பேடிஎம்ல நீங்க 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்க, 200 ரூபாய் என்ன சொன்னல, அவங்க 2 பேருமே டிஎம்கே கட்சி கொடிய வச்சிருக்காங்க.
டிபி வச்சிருக்காங்க, அவங்கள ஏன் அத கேட்கல? நீங்க இல்ல எனக்கு டவுட்டா கேக்குறேன். இப்போ நீங்க எப்படி எப்படி சொல்லி விடுறேன்னு பாத்தீங்களா? நான் வந்து என்ன சொன்னேன், ஐயா நான் டவுட்டா கேக்குறேன். கபிலன் ஒரு நிமிஷம் பொன்னி ஒரு நிமிஷம் கேக்குதுங்களா? இல்ல ஒரு சொல்லுங்க நிமிஷம் சொல்லுங்க. அவன் எங்களை கேட்டானா, நான் இங்க ஒரு ரைட்ட போய் போட்டு மேல ட்விட்டு போட்டிருக்கேன், போய் பாருங்க. டேய் நான் எங்களை 200 ரூபான்னு சொன்னா அந்த 200 ரூபா கொத்தடிமா முத எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். அது எங்களை சொன்னா ப்ரோ, நீங்க வந்து அது கட்சியில இல்ல இப்ப நீங்க அது கட்சியில இருக்கிறீங்க, ரைட்டு. தம்பி இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாதாரணமா பேசின விஷயத்த அப்படிதான் கேட்டாப்ல. நீங்க வந்து இந்த அடி அடிக்கிறீங்க, இந்த கதறின தம்பி ஒரு வார்த்தை கூட நீங்க டிஎம்கேவோட ஐடி தானங்க, நீங்க அப்படிதான் பேசுவீங்கன்ற வார்த்தையை கூட அந்த பையன் சொல்லல. நான் இதை ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். நீங்களும் பிளாக் பேந்தரும் மாறி மாறி பேசும்போது நீங்க டிஎம்கே தானங்க, நீங்க இந்த வார்த்தையை பேசாதீங்க, நீங்க எங்களுக்கு எதிரான ஆளுங்க அப்படின்னு ஏன் அந்த தம்பி சொல்லலன்னு பாத்துட்டு இருந்தேன். சொல்லுங்க. அவரோட ப்ரொஃபைலே நான் டச் பண்ணி பாக்குறேன். போதுமா? இது வரைக்கும் நீங்க பாக்கவே இல்ல. யார் பேசுறாங்கன்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்பவே ஏதோ கதையா சொன்னாரு. அப்பவே நான் சொல்லிருக்க மாட்டேன். நான் ஒரு சந்திரசேகர் கதையில இருந்து ஆரம்பிச்சாரு, செந்தில் கவுண்டமணி. இல்ல ராம் ப்ரோ, எனக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம், அப்போ உங்களுக்கு எந்த புரிதலுமே கிடையாது. இப்ப நான் சாதாரணமா வந்து பேசும்போது என் ப்ரொஃபைல் ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க அசோக், ஒரே நிமிஷம் இருங்க. இவனோட காமன் சென்ஸோட அறிவை மட்டும் பாருங்க. தானோஸ் பிளாக் அண்ட் ரெட் கொடியோட டிபி வச்சிருக்கான், நானும் பிளாக் அண்ட் ரெட்னு வச்சு போர்டு கையோட வந்து வச்சிருக்கேன். எங்க டிபிலயே இருக்குது. இத தெரியாத ஒரு காமன் சென்ஸ் இல்லாத ஒரு அறிவு ஹெட்போன் போட்டு என் போன் சார்ஜ் போட்டு நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். உன் மூளை அவ்வளவுதான் யோசிக்கும், ஒன் சைடா தான் யோசிக்கும். நீ அப்படிதான் பேசுவ, நீ அப்படிதான் பேசுவ எப்பவுமே ஒன் சைடா தான் மூளை யோசிக்கும். ஏன்னா நீ பேசுறதுதான் கரெக்ட்னு சொல்லுவ, நீ பேசுறதுதான் கரெக்ட்னு சொல்லுவ, இப்படிதான் நீ பேசுவ. புரியல உனக்கு? இல்ல சிம்பிளா பெண்கள் யாராச்சும் வந்து இங்க பேசினா பெண்கள் ஓட்டு வந்து டோட்டலா பாதிக்கப்படும் சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்க. பெண்களை மட்டும் பேச விடாதீங்கன்ட்டு இவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. இவனுக்குன்னு இல்ல, எந்த ஒரு ஸ்பேஸ்ல பேசினாலும் பெண்கள் பேசினா அவங்களுக்கு ஆப்போசிட்டா. நீங்க தயவு செஞ்சு எனக்கு இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. நான் உங்கள்ட்ட பேசுனதுக்காக தான் இந்த கபிலன் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க பாப்போம். நீங்க இல்ல நான் யாரோ சொன்னதுக்காக என்ன பத்தி நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. இவங்களை எல்லாரையும் விட மோசமா அடிப்பேன் நானு. நான் இப்ப கண்ட்ரோலா இருக்கிறேன்டா. போய் அவர் உங்க சப்போர்ட்டர் தான், எங்களுக்கு தெரியும். நான் இப்ப சொல்றேன், லிசனர்ல யாரா டிவிக்கு இருந்தா வாங்க. அவங்க ஆள் இல்லாம உட்காந்து கோஸ்ட் மேல பழிய போட்டுட்டு என் மேல வண்டி ஏத்தலாம்னு பாக்குறாங்க. அப்படி அதுக்காக சொல்லல, நான் ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன். நான் கொஞ்ச நேரம் அண்ணன் பக்கம் வண்டி பார்த்து திருப்பிட்டு வரேன்டா. இருடா, எல்லாம் மியூட் போட்டுங்கப்பா, எல்லாம் மியூட் போட்டுங்க. பாத்தீங்களா பாட்டு பாடுறாரு ஹோஸ்ட். அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாரு வயசு. வந்துட்டான்ப்பா, மேல வந்துட்டான், ஆள் மேல வந்துட்டான். இவனுக்கு பாட்டு போட்டு ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. கேக்கல, மைக்கு கேக்கல. எது மொட்டை மாடியில இருந்துகிட்டு மரத்து மேல நின்று சேஃபா இருந்துட்டீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தாண்டா இருக்கும். திருவாரூர் ஆரம்பிச்சிட்டான்டா.
திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும். திருவாரூர் தேர்னா சும்மா வாங்க, இந்த மண்ணோட அடையாளமாச்சு. ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர ஓட்டினது நான் தான், மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. இத பெருமையா வேற சொல்லிக்கிறாரு, சவாலா வேற சொல்லிக்கிறாரு. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது, அத கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க, எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க, சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையே சார். நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான். நண்பா உன்னதான் கேக்குறேன், இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காதே? இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் பார்க்கிற லெவல்ல தான் இருக்கு நண்பா. இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாது. திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர், ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு NHல இருந்து சரியா ஒரு ரோடு இருக்காது. கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம், நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை 50 வருஷமா நிறைவேறாம இருக்கு. இந்த மாவட்டத்துல ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார், அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது, அவர் தான் அவருடைய வேலை. மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு நாம புரிய வைக்கணும். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட எல்லாம் அதை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இத நான் சொல்லல, ஒரு ஃபேமஸான ஒரு வார பத்திரிகையில இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதை தான் நான் ரிப்பீட் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்துல இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். 40 கிலோ மூட்டையா?
அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஐயா ஒரு நெல் மூட்டை எத்தனை கிலோன்னு தெரியுமா? ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகள் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். ஐயோ ஒரு பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க. விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நீ சொல்லுவ. சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. சிஎம் சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அரியலூர்ல ஒரு விஷயம் நான் சொன்ன, திருப்பி நான் பேசுறேன். ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணுன்றதுக்காக. என்னடா இவன் கேள்வியா கேட்கிறான்னு நினைக்காதீங்க. தீர்வை காண்டி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம். இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம், அதை மட்டும் தான் செய்வோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம்னு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கம்னு, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா